ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி ட்ரை பண்ணலாமா? இப்போ ஒரு குக்கரில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறதுனால தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இது கூட சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு பிரியாணி லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி லீஃப் ஆட் பண்ணதுக்கப்புறமா வெங்காயம், பொடியாக கட் பண்ண வெங்காயம், அது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க இடையில. ஸோ இதெல்லாம் நல்லா கலர்னதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா மசாலாஸ் ஆட் பண்ணலாம். 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதி வரட்டும். இதுக்கிடையில் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் தேங்காய் எடுத்துகிட்டு சீரகம், சோம்பு, மிளகு சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு அரை டீஸ்பூன் வெள்ளை எள்ளை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ வெள்ளை எள்ளை ஆட் பண்ணிட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இது கூட உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு நல்லா இது போல் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. இது போல் கட் பண்ணிக்கோங்க. ஸோ சீக்கிரமாக உங்களுக்கு வெந்துடும். இதெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் வேணும்னா எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் வச்சு எடுத்திங்க அப்படின்னா சூப்பரான உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆகிடும். இது சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். சாதத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு வச்சு நார்மலாக பொரியல் மட்டும் தான் செய்வோம். ஸோ இது போல் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். இது போல் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.